இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 குட்டி குழந்தைங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் படியை பெருக்கிறனால ஆனால் படியை பெருக்கலை. இன்றைக்கி நான் எல்லாமே கழுவி விட்டுட்டேன். ஃபுல் படியும் பெருக்கி கழுவுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாசல்லையும் கோலம் போட்டுட்டு, தெரு வாசல்லையும் கோலம் போட்டு நேராக டிஃபன் பண்ணிட்டேன். டிஃபன் தான் உங்களுக்கு தான் தெரியுமே, அதையும் நான் பண்ணிட்டேன். பூரி செஞ்சேன். இப்போ மதியானத்துக்கு சிக்கன் 65 பண்ணேன். கறி குழம்பு பண்ணிவிட்டு சுட சுட சாதமும் சிக்கன் 65 ரெடியாக இருந்ததால் அதையும் கூட வச்சுட்டு கறி குழம்பும் பண்ணிட்டேன். நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பசங்க சொன்னாங்க இப்போ சாப்பிடும்போது கூட. அதான் நான் சிக்கன் 65 பண்ணேன். அதுக்கு நான் சிக்கன் குழம்பு இன்றைக்கி வச்சேன். கொஞ்சமாக அந்த குழம்பும் கொஞ்சம் வச்சுட்டு, அவர் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டார். அதனால் அவருக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதையும் வச்சேன். அது பாருங்கள், அதையும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் இன்றைக்கி பொரியல் பண்ண சைடில் அவருக்கு. அப்புறமா ரசம் வச்சுருந்தேன், தயிரும் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை தான் நம்மளுக்கு சாப்பாடு, நைட்டில் சப்பாத்தி ஏதோ டிஃபன் பண்ணிட்டு தான். ஸோ கத்திரிக்காயும் வச்சாச்சு, ரசமும் தயிரும் தான் இன்றைக்கி லஞ்ச். வாங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் வாங்க.